இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து சமூக வலைதளங்களில் வந்து கரூரில் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துள்ளவர்களை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து திமுக காரங்கள் தான், திமுக காரன் நாய்கள் தான், தற்கூரிகள் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கூட்டத்தை கூட்டுறதுக்காக நீங்கள் வந்து காசு கொடுத்து வர வச்சு இளம் குழந்தைகளெல்லாம் கொன்னது இல்லாத இந்த டிவிக்களில் இருக்கிற தற்கூரி நாய்கள், தற்கொலை நாய்கள், இந்த அணில்கள் சேர்ந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கி 41 பேரை உயிரை சாவடிச்சதும் இல்லாத அந்த பழியை வந்து திமுக தொண்டர்கள் மேலேயும் திமுக அமைச்சர்கள் மேலேயும் பழி சுமர்ந்து இந்தமாரி வீடியோ சமூக வலைதளங்களில் தேவையில்லாமல் வீடியோக்கள் பதிவிடுகிறார்கள். உயர்திரு காவல்துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அருவி கெட்ட ஜென்மங்களா, இந்த வீடியோ எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ கொதிச்சு போயிருக்கனா எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அருவியில் ஒரு 40 பேரை வெக்கமே இல்லாமல் சாகடிச்சிட்டு அப்பாவி மனுஷன் அந்த பழியை தூக்கி விஜய் மேலே போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? சுத்தமாக வெக்கமாக இல்லை? நியாயமான வழியில் போய் ஜெயிங்கடா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி குழந்தைங்களை பெண்களை கொன்னுட்டு நீங்கள் போயிட்டு அரசியல் பண்ணிங்கன்னா என்னடா விளங்க போகுது? தற்குறிங்க நாய்ங்களா, அருவி கெட்ட ஜென்மங்களா. இந்த வீடியோ எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ கொதிச்சு போயிருக்கனா எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அருவியில் ஒரு 40 பேரை வெக்கமே இல்லாமல் சாகடிச்சிட்டு அப்பாவி மனுஷன் அந்த பழியை தூக்கி விஜய் மேலே போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? சுத்தமாக வெக்கமாக இல்லை? நியாயமான வழியில் போய் ஜெயிங்கடா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி குழந்தைங்களை பெண்களை கொன்னுட்டு நீங்கள் போயிட்டு அரசியல் பண்ணிங்கன்னா என்னடா விளங்க போகுது? தற்குறிங்க நாய்ங்களா. நாய்கள், இந்த அணில்கள் சேர்ந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கி 41 பேரை உயிரை சாவடிச்சதும் இல்லாத அந்த பழியை வந்து திமுக தொண்டர்கள் மேலேயும் திமுக அமைச்சர்கள் மேலேயும் பழி சுமர்ந்து இந்தமாரி வீடியோ சமூக வலைதளங்களில் தேவையில்லாமல் வீடியோக்கள் பதிவிடுகிறார்கள். உயர்திரு காவல்துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.